வெல்கம் டு மாத்தேரான். தேங்க்யூ. பேலன்ஸ் பண்ண முடியலங்க. பெட்டிக்குள்ளே போனவா இப்படி வந்துட்டேன். இங்கே வந்து ஏன் வந்து வெஹிக்கிள்ஸ் அலௌடு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? காரணம் இதுதாங்க. இது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, இல்லை புரிய மாட்டேங்குதான்னு தெரியல. இந்த கல்லை தூக்குனா தாங்க உங்களுக்கு கல்யாணம். நம்ம ஆளுங்களால் எந்த விதத்தில் பொல்யூஷன் பண்ண முடியுமோ அந்த விதத்தில் நாங்கள் பண்ணி காட்டுறோம் அப்படின்ட்டு சபதம் எடுத்துகிட்டு வராங்க. போ தேங்க்யூ. ஜில்லுன்னு காற்று, டீ ஆற்று, வாயில் ஊற்று. என்னடா டீஆர் மாதிரி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, டீயை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். மட்கா சாய்ங்க, இந்த மாதிரி மணலில் செஞ்ச இதில் ஊற்றி கொடுக்குறாங்க டீ. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி, பொல்யூட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இதில் வாங்கி குடித்தேன். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சரிங்க, டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப. சரிங்க, இந்த டீ குடிச்சிட்டு அப்படியே மேலே கிளம்பியாச்சு. அப்படியே போகலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். உள்ள கோவிலும் இருக்குங்க. இங்கே ஒரு ஸ்ரீராமர் கோவில் இருக்குது. இங்கே கோவிலுக்கு நீங்கள் வரலாம். எங்கே இங்கே கேமிங் பாயிண்ட்லாம் இருக்குங்க. விஆர்லாம் வச்சுருக்காங்க. நான் மைக் யூஸ் பண்ணலங்க. ஏன்னா மைக் வந்து ரிசீவரை ஃபோனில் கொடுத்தேன்னா அது தனியாக சார்ஜ் இழுத்துக்குது, ஃபோனில் இருக்கிற சார்ஜும். அப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இங்கே வந்து ரொம்ப குவைட்டான பிளேஸாக தாங்க இருக்குது. அதனால நம்ம பேசுறதே கேட்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைனா வந்து மைக் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணுறேங்க ஃபோனுக்கு. வியூ மாற்றி வச்சுருக்கேன், அதனால தான் ஃபுல் வியூவும் தெரியுது என்னோடய ஃபேஸ்லேருந்து எல்லாமே. இங்கே ஸ்கூலெல்லாம் இருக்குங்க, பாருங்கள் உள்ள தெரியுதா ஸ்கூல். அது இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு இந்த ஸ்கூல். இந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற குதிரையெல்லாம் வந்து நல்லா சூப்பராக பராமரிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், எல்லாம் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்க எல்லாம் அப்படின்னு. அப்படி போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரோடு போகுங்க. ஒன்று அது, இது 2வது, இது 3வது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு 3வதில் போகலான்னு இருக்கோம். இங்கே பாயிண்ட்ஸ்லாம் கிட்ட இருக்குது. அப்படி போயிட்டு அப்படி சுற்றி அந்த பக்கம் வரலாம். இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின ரோட் நாட் டேக்கன் படிச்சிருப்பீங்க 7th 8th. அந்த மாதிரி தான் இது ரெண்டும். இப்போதைக்கு நமக்கு ரோட் நாட் டேக்கன், அது வந்து டேக்கன் ரோடு. வாங்க போகலாம். ஓகே, ஸோ நம்ம திருப்பதி சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்கேஸ் குரங்கோட நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சுக்காதீங்க, அதுங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். அதனால் அவாய்ட் பண்ணுங்கள், ஐ டு ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. இன்கேஸ் அது வந்து உங்களை இது பண்ண வந்தாலுமே அதுக்கு மட்டும் அதுங்க வேலையை பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, நம்ம மத்தேரானுக்கு வந்திருக்கோம். ஸோ மத்தேரானில் வந்து ஏன் வெஹிக்கிள்ஸ் அலௌடு இல்லை, ஆட்டோமொபைல்ஸ் அலௌடு இல்லை, அதே மாதிரி மத்தேரான் வந்து ஹிஸ்ட்ரி, இதை நம்ம பார்ப்போமா? ஸோ மத்தேரான் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ட்ரைப்ஸ் இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து அவர் தானேவோட கலெக்டர் அவர் இங்கே வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஏதோ சர்வே நடத்துறதுக்காக வந்திருக்காரு. அப்போ வந்து இந்த ஹில் ஸ்டேஷனில் ஏறி பார்த்துருக்காரு எதேச்சியாக. ரொம்ப பிடிச்சி போகவும் இங்கே ஒரு குடிசை அமைச்சு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து பாம்பேவோட கவர்னருக்கு தெரிஞ்சு அவர் இங்கே வந்து பார்த்துருக்காரு. அவருக்கும் இது ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட்டாக மாற்றினாங்க. ஸோ இது வந்து மத்தேரானோட ஹிஸ்ட்ரி. பட்
இங்கே ஏன் வந்து வெஹிக்கிள்ஸ் அலௌடு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? காரணம் இதுதாங்க. என்னடா இதுதான் சொல்லிட்டு கீழே இருக்கிற ரோடை காட்டுற அப்படின்னு பார்க்குறீங்களா? காரணம் இருக்குங்க, நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மண் என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா? செம்மண். ஸோ இது வந்து செம்மண் களிமண்ணுங்க, அந்த வகையை சேர்ந்தது. இது எப்படி அப்படின்னா, இந்த களிமண்ணில் வந்து நிறைய தாது சத்துக்கள் இருக்குது. இதோட அமைப்பே வந்து வெளியில் வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் அதே சமயம் மழை பெஞ்சுது அப்படின்னா உள்ளே வந்து நிறையா தண்ணி தேங்கி வச்சுக்கும். இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதுக்கும் வெஹிக்கிள் வராதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குல்ல மேலே. ஸோ வாகனங்கள் வர வர அந்த தூசி வந்து கிளப்பிட்டே இருக்குங்க. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இன்கேஸ் மழை பெஞ்சுதுன்னா இது அடியில் தண்ணி நிறையா தேக்கி வச்சுக்கிற மண். ஸோ வெஹிக்கிளோட அந்த டயர் வந்து இதில் மாட்டி சிக்கிக்கும். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து, இது வந்து பேசிக்கலாகவே வந்து இந்த மலையோட ஸ்ட்ரக்சரும் வந்து நமக்கு இந்த ரோடை போட்டு இடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாத ஒரு இடம். அதனால இது வந்து நேச்சுரலாக இருக்கிற ஒரு மூணாவது பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்னால தான் இங்கே வந்து இன்ன வரைக்கும் ரோடு போடலை. நம்ம அதுக்குள்ளே இங்கே பங்காளி சண்டை நடந்துகிட்ருக்கு. ரோடு போட ட்ரை பண்ணாங்கங்க. இதை வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மாற்றத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ரோடு போடும்போது ஒன்று வண்டி உடஞ்சி விழுகிறது, இல்லை அந்த ரோடு அப்படியே சரிஞ்சு விழுகிறது. இங்கே நிலச்சரிவு அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப மெலிசான மண்ணில் மழை பெய்யும்போது அப்படியே சரிவு அதிகமாகிடும். அதனால் பார்த்தாங்க, முட்டி மோதி யாராலையும் பண்ண முடியல. பிரிட்டிஷ்காரங்களால் அந்த காலத்தில் பண்ண முடியாததா நம்ம பண்ணியிருக்க முடியும். அதனால் நம்மளும் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து வெஹிக்கிள் விடாமல் இருக்காங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து இங்கே வண்டியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மனெண்ட்டாக வந்து 2003 சட்டத்தையே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து வாகனங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இதோட பேக்ரவுண்ட். சரி, வாகனங்களுக்கு அனுமதி இல்லை, அப்புறம் ரிக்ஷா மட்டும் எதுக்கு அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ரிக்ஷாவில் பொல்யூஷன் வராதுங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ரிக்ஷாவுமே அவங்க வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2025, அதாவது போன வருஷம்தான் அவங்க வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ரிக்ஷா அலோவ் பண்ணிக்கலாம். ஏன்னா மக்களோட வாழ்வாதாரம் வந்து இங்கே பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் போகிறீங்க. இப்போ நான் வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் யாராவது வயசானவங்களை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா அவங்களால இந்த மாதிரி நம்மளால் நடக்கிற மாதிரி அவங்களால நடக்க முடியுமான்னு டவுட்டு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு வாகனம் தேவை. அதனால தான் வந்து அவங்க அந்த ஷட்டில் ட்ரெயின் விட்ருக்காங்க. டாய் ட்ரெயினும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அது இல்லை. இப்போ இந்த மான்சூனுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க 2 to 3 months. அதனால தான் இப்போ அந்த ரிக்ஷாவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து 2025 போன வருஷத்துலேருந்து தான். இங்கே பார்த்தீங்களா, யாருமே இல்லைங்க. இந்த சைடு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இந்த சவுண்டு விட்றதுலாம் வந்து நம்ம திருப்பதி சார் தான். ஏதோ புலி கிளி இருக்குன்னு நினச்சி பயந்துக்க வேண்டாம். இவர் வந்து புலி கிளியை இப்படி கத்தி வர வைக்காமல் இருந்தாலே போதும் நமக்கு. இதை யோசிச்சு பாருங்கள், மழை காலத்தில் எப்படி இருக்கும்னு பாருங்கள். பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குது. அந்த மரத்தோட வேர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. போகலாம். உள்ளுக்குள்ளேயே நிறையா பாதையெல்லாம் போகுதுங்க. என்ன எதுன்னு தெரியாமல் உள்ளே போய் சிக்கிக்க வேண்டாம். இந்த மாதிரி நேச்சுரலான காட்டு பாதையில் இந்த மாதிரி குதிரை சவாரி போகிறது ஒரு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படியே நடந்து ரொம்ப தூரம் உள்ளே வந்துட்டாங்க. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கோம். அப்படியே ஒரு பழமும் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஏதோ பறவை கத்திட்டே இருக்கு பாருங்க. என்னன்னு தெரியுதாங்க? கிரீச் கிரீச் கிரீச்னு. மணி காலையில் 10:15. ஆனால் இங்கே
எவ்வளோ சில்லுன்னு இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட் உங்களுக்கு. இதுதாங்க இந்த செம்மண் தெரியுதுல்ல, இதுதான் வந்து இந்த மலையோட வளம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த செம்மண்ணால் தான் இன்னும் வந்து இங்கே வாகனங்கள் எதுவும் வராமல் இருக்குது. இந்த செம்மண் தான் இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றிட்டு இருக்கு, அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற பாயிண்ட்டுக்கெலாம் வந்து பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலெக்சாண்ட்ரா பாயிண்ட், லூசியா பாயிண்ட், சார்லோட் பாயிண்ட், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த தானே கலெக்டர், இந்த கவர்னர் ஆஃப் பாம்பே, இவங்கெல்லாம் இங்கே வந்து அவங்க அன்பாளர்கள், பண்பாளர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவர்ஸ் அவங்களோட பேர்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ்க்கு வச்சுட்டு போனது இன்னும் வந்து அது மாறாமல் அப்படியே இருக்குங்க. ஏங்க இங்கே நம்ம எதுக்குங்க வரோம்? இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்குது இது. இங்கே வந்து எவ்வளோ அமைதி அப்படின்னா வாகனங்களே அனுமதி இல்லைங்கிறப்போ எவ்வளோ அமைதி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு கேங் வந்து அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர், அவ்வளோ பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு அவங்க இங்கே வரணும் அப்படி ஆட்டம் போடுறதுக்கு? எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம்ல. இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற இதை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணாமல் எதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. பாருங்கள், வந்துட்டு ஆல்மோஸ்ட் எக்கோ பாயிண்ட், கிங் எட்வர்ட் பாயிண்ட், கிங் ஜார்ஜ் பாயிண்ட், ஹனிமூன் பாயிண்ட், வாக்கர்ஸ் பாயிண்ட், லூயிசா பாயிண்ட், மடாங் பாயிண்ட், எல்லா பாயிண்ட்டும் இங்கே தான் பாயிண்ட் பண்ணுது. போங்க அப்படியே நடப்போம். ஸோ இந்த பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் வந்து தங்கியிருந்தாங்க இல்லைங்க, அவங்க விட்டுட்டு போன அந்த பில்டிங்லாம், அபேண்டன் பில்டிங்லாம் அங்கே இருக்குது பாருங்கள், உள்ளே தெரியுதா? இந்த மாதிரி அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் படித்தேன் ஆன்லைனில். ஸோ நிறையா பில்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்குது நடுவில். உங்களுக்கு இப்போ தெரியுதாங்க இந்த கலரு வெயிலில், செம்மண் கலர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவர்களுக்கு ஒரு மெமோரியல் பாயிண்ட் வச்சுருக்காங்கங்க. சூப்பரில். சரிங்க, ரொம்ப நேர யோசனைக்கு அப்புறம் இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இப்போ முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு எக்கோ பாயிண்ட்டுக்கு போய்ட்டுருக்கோம், போய் பார்ப்போம். சரிங்க, ஃபைனலி நம்ம வந்தாச்சுங்க நம்ம எக்கோ பாயிண்ட்டுக்கு. இங்கே எல்லாமும் கடை இருக்குங்க.